இதுக்கு பதில் சொல்லுங்க, ஓகேவா? வெந்தயம், ஆவாரம் பூ. இப்போ ரொம்ப ஃபேமஸான என்னது? முக்கரட்டை கீரையும் குசுறு குறிஞ்சான் பொடியும், கொய்யா இலை, கிரீன் டீ, கரிஞ்சீரகம், கறிவேப்பிலை, நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம். இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது ஏதாவது மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது வெயிட்டு குறைச்சிருக்காங்களா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் சாப்பிட்டதுனால யாருக்காவது சரியாக இருந்தா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பேசுங்க, கால் பண்ணி பேசுங்க. இதுதான் ஒரு பெரிய மூட நம்பிக்கை. ரைஸ் சாப்பிட்றதுனால தான் சுகருக்கு மாத்திரை போடுறோம், ரைஸ் சாப்பிட்றதுனால தான் இன்சுலின் போட்டுட்ருக்கோம் அப்படின்னு. யார் சொன்னா உங்கள்கிட்ட? யார் சொன்னா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்கள். வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்க, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிடுவாங்க. வட இந்தியாவில் எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போட்டுட்ருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலின் நிறுத்திடலாம், வெயிட்டை குறைச்சிடலாம் அப்படின்னு. வெயிட்டை குறைச்சிடலாம், ப்ரெஷர் மாத்திரை நிறுத்திடலாம். அப்படி யாராவது நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதால நல்லா கேட்டுடுங்க. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நடத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. சரிதானே? இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ் சிறுதானியம். அமெரிக்காவில் உள்ள சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும். எப்படி? சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலினும் நிறுத்திடலாம், தைராய்டு மாத்திரையும் நிறுத்திடலாம், வெயிட்டும் குறைச்சிடலாம். எப்படி? வெயிட்டும் குறைச்சிடலாம் அப்படின்னு. இப்படி ஒரு பெரிய மூட நம்பிக்கை. அப்படி யாராவது சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால ஏதாவது மாத்திரை நடத்தியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். எனக்கு சொந்த கதை கிடையாது. இந்த புத்தகம் என்ன சொல்லுது எப்படி தெரியுமா? என்ன சொல்லுது தெரியுமா? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால். என்ன சொன்னேன்? சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால். ஓகேவா? ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு. ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி. இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட் ஒன்றே ஒன்று தான். கரெக்ட் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லிகிட்டு இருக்கேன், பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க? என்ன அந்த புத்தகம் சொல்லுதுன்னா, பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வந்து முழுமையாக சரியாகும். முழுமையாக இது சரியாகணும்னா ஒரே ஒரு வழி தான், அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். அது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் சொல்லுது. அந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் வந்து பேலன்ஸ்டு டயட்டு கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா எந்த நோயும் என்னைக்கும் கண்டிப்பாக சரி ஆகாது அப்படின்னு நான் சொல்லலை, இந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. மருத்துவ ஸ்டாண்டர்ட் புத்தகம். அதில் ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், ஓகேவா? இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ்டு டயட். அவ்வளோ பவர்ஃபுல். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. ஓகே, இந்த வீடியோ சேவ் பண்ணி வைக்க ஒரு கூட போட்டு கேளுங்க, அப்போ தான் நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியும். கரெக்டாக? ஸ்டே டியூன்.